ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் அப்டேட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் 2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலேட்டடான கமெண்ட் செக்ஷன் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க. ப்ரோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஒன்ஸ் தி அலாட்மெண்ட் ஆர்டர் இஸ் அப்லோடட் ஹவு டு டவுன்லோட் இட். கண்டிப்பாக எப்படி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணோம். யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் அவங்களே கேட்டிருக்காங்க, 29 வரையும் இருக்குல்ல ப்ரோ ஜாயினிங் டேட். ஆமாம், நீங்கள் ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் டேட் எப்போ வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஈவினிங் 5 o'clock வரையும் நீங்கள் போய் ஜாயினிங் பண்ணிக்கலாம். ப்ரோ என்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் சொல்லுங்கள் ப்ரோ. அது நம்ம கண்டிப்பாக வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லுவோம். யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ் விஞ்ஞன் 26 கேட்டிருக்காங்க. ப்ரோ காலேஜ் வைஸ் ரவுண்ட் 2 கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, அதுக்காண்டியான பணிகள் தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அதுக்குரிய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கலெக்ட் பண்ணி முடிச்சோன்னே நம்ம கண்டிப்பாக ரவுண்ட் 2 கூடிய காலேஜ் வைஸ் கட் ஆஃப் கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் ரவுண்டு 1ல் கிடைச்ச காலேஜ் கிட்ட ஒரிஜினல் கேட்டு தருவாங்க. சில காலேஜில் தருவாங்க ப்ரோ. கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் தந்துடுவாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சில நேரம் தரமாட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை காமிங்க, அப்போ தான் தருவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? சில காலேஜை பொறுத்து 25லேருந்து 26க்குள்ளே ஜாயினிங் பண்ணணுமா? ஆமாம், 29 ஈவினிங் 5 o'clock நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட சீட்டு தானாக என்னவாயிரும், டிஸ்கன்யூ ஆயிருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஃபிட் கலெக்ட் பண்ணிடுவாங்க, ஃபைன் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ணா, ஆஸ் யூ சைடு ஐ காட் திருச்சி எஸ்ஆர்எம். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிப்பா. இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு I got BDS bro, but I don't want to take BDS. My doubt is whether I have to put admission and resign or I don't want to do anything. நீங்கள் ரவுண்ட் 1ல் கேட்குற கேள்வியை இப்போ வந்து கேட்டிருக்கீங்க. பிடிஎஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்கள் வேறு வழி கிடையாது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்குவாங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ரவுண்டு 1க்கு மட்டும் தான் அது பாசிபிள். இப்போ வந்து நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னு அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்டு, அது இதுன்னு ஃபுல்லாக ஃபைனாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. காசும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது படித்து சொன்னோம், முக்கியமான காலேஜஸ் மட்டும் போடுங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க, நீங்கள் ரிப்பீட்டர் கூட பண்ணுங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். யாரும் கேட்கல. மதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் 7.5% ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் எடுத்தவங்க மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பண்ணவே முடியாது. ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் சீட் எடுத்தவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்டு இன் ஸ்டேட் கோட்டா அண்டு ஆல் இந்தியா கோட்டா. ஓகேவா? போத் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 டேக் சீட் இன் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா? உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குரிய வீடியோவை உங்களோட டவுட்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட் எப்போ சார் வரும்? கண்டிப்பாக மார்னிங் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. சார் ஐ காட் தாக்கூர் மெடிக்கல் காலேஜ் டைம் சார். ரொம்ப நன்றிப்பா. கண்டிப்பாக நல்லா படிங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ப்ரோ எப்போ ப்ரோ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர்? மார்னிங் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 29 வரையும் நம்மளுக்கு ஜாயினிங் டேட் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேங்க் இந்த 2 days லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்ப்போம் என்னான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்ப்போம். 439 MBC ரவுண்ட் 3ல் கண்டிப்பாக மாப்பப் ரவுண்ட்லாம் MBBSக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் மொத்தம் ஒரு 10 சீட்டுக்குள்ளே தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் அந்த 439ல் எத்தனை ரேங்க் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதிலே தெரிஞ்சிடும். ரவுண்ட் மாப்பப்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஹவு டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ப்ரோ? கண்டிப்பாம்மா, அதுக்குரிய அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். ப்ளஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறதையும் போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட், இட் இஸ் பாசிபிள் டு ஜாயின் நெக்ஸ்ட் இயர். இவங்களோட டவுட்டை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சப்போஸ் ஹீ இஸ் ஜாயின்ட் இன் BDS திஸ் இயர், நெக்ஸ்ட் இயர் ஹீ கோ டு அட்டெண்ட் நீட், ஹீ இஸ் டிஸ்கன்யூ தி காலேஜ் அண்ட் டு ஜாயின் MBBS. நெக்ஸ்ட் கேட்டுக்காம பாருங்க, சார் மை சன் காட் BDS, ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் MBBS இன் கவர்மெண்ட் MBBS. ஓகே, அதை விட்டுருங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஜாயின் நெக்ஸ்ட் இயர். இவங்க கேட்ட
கேட்டிருக்கிறது என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, இப்போ நான் பிடிஎஸ் இந்த வருஷம் நான் பிடிஎஸ்சில் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுதுகிறேன். நீட் எழுதி எனக்கு எம்பிபிஎஸ் காலேஜ் கிடந்துச்சுன்னா நான் எம்பிபிஎஸ்சில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்குது. என்ன இழப்பு அப்படின்னா, பிடிஎஸ்ஸுக்குரிய ஃபீஸை நீங்கள் கட்டிட்டு தான் போகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குரிய டோட்டல் 5 இயர்ஸ் ஃபீஸையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கே வந்து 10 lakh rupees நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபைனாக வச்சுருக்காங்க. இடையில செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயரில். இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்தால் 10 lakh மேலே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி பிடிஎஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு 7 lakhs இருக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால். இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருந்தால் ஒரு 15 lakhsக்குள்ளே கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் எங்கே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போய் எங்கே போய்க்கலாம், நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் காலேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம். மாப்பப்பில் வேக்கன்சி இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாப்பப்பில் வேக்கன்சி எம்பிபிஎஸ்க்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தால் பிடிஎஸ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது வேக்கன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட் இப்போ சரி மார்னிங் விட்டுருவாங்கம்மா. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். ஐ காட் ராஜாஸ் டென்டல் காலேஜ் சென்னை, ஹவு டு அலாட்மெண்ட் ஆர்டர். கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோ நம்ம போடுவோம். சார் இந்திரா மெடிக்கல் காலேஜ் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஃபீஸ் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் 2 lakhs rupees வந்து அடிஷ்னல் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 lakhs வரும். கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs கிட்டே இந்திரா மெடிக்கல் காலேஜில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக சொன்னது ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 8 lakhs கிட்டே வருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவுலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 9 கிட்ட வரும் ஃபஸ்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு 8 lakhs இல்லை 7 lakhs வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டவுட், சார் ஆயுஷ் கோர்ஸ் டிஸ்கன்டினியூ பண்ணால் எவ்வளோ பெனால்ட்டி கட்டணும்? அது வந்து காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும்ப்பா. பெனால்ட்டி வந்து காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் ஒரே மாதிரியான பெனால்ட்டி வாங்குவாங்க. மற்ற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்துச்சுன்னா பெனால்ட்டி வேறையாக இருக்கும். சார் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி பட்லாம் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3 இன் ஸ்டேட் கோட்டா, ப்ளீஸ் ரிப்ளை மீ. ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்சோம் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்டு. எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் வந்து 25லேருந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர். இன்றைக்கிலேருந்து 29 வரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ வேணால். ஓகே, ஆனால் நீங்கள் 29 5 o'clock போய் அட்மிஷன் போட்டிருக்கணும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நிறையா எம்பிபிஎஸ் காலேஜ் வந்துச்சு. இப்போது சீட் அலாட் ஆகலை. அதில் வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதை வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த விர்ச்சுவல் வேக்கன்சியில் சில பேர்த்துக்கு வந்து அப்கிரேடேஷன் பண்ணவங்களுக்கு சீட்டு கிடைக்காம இருக்கலாம். புரியுதா? அதனால் நம்மளுக்கு அலாட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாப்பப்புக்கு ரவுண்டு நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பட் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டலுக்கு தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சார் சப்போஸ் நான் ப்ரைவேட் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஸ்காலர்ஷிப் எவ்வளோ ப்ரோ வரும்? கண்டிப்பாக உங்களுக்கு 2.5 lakhs கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் வரும். பட் அதுக்கு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி தர சொல்லுவாங்க. அதை காலேஜிலே சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? 2.5 lakhs கிட்ட வரும். புக் ஃபீஸு அதர் ஃபீஸஸ்லாம் அவங்க இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? யாரும் ஒரு பற்றி இல்லை. இதுவரையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.